உங்களோட சம்பளம் 1 லட்சம் அப்படின்னா 30,000 மேலே இஎம்ஐ இருக்கக்கூடாது. வி ஏர்ன் மணி டு லிவ் அ ஹாப்பி லைஃப். உங்களோட ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் பணம் சேர்த்து வச்சு வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. ஸோ அப்போ ஒரு டிவி நீங்கள் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட 40,000 இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து 40,000 சேர்த்ததுக்கப்புறம் தான் டிவி வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹாப்பினஸ்க்கும் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த மாரி டைமில் டிவி வாங்குறது தப்பு கிடையாது. கிரெடிட் கார்டு இஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். ஏன்னா நான் வந்து இப்போ ஃபியூலுக்கு ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். 100 ருபீஸ்க்கு நான் பெட்ரோல் போட்டாலுமே 2% எனக்கு கேஷ்பேக் கிடைச்சிரும். அப்போ நான் ஒரு மாதத்துக்கு நான் 10,000 போட்டாலே எனக்கு வந்து 200 ருபீஸ் கேஷ்பேக். அதை வச்சு நல்லா எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் போட முடியும். அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ 15,000 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா விச் இஸ் ஒர்த் அரௌண்ட் 6,000 ருபீஸ். அதை வச்சு என்னால் ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 லிட்டர்ஸ் என்னால் போட முடியும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க 500 ருபீஸ். என்னோட ஸ்பெண்டிங் வந்து 3 லேக்கை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த 500 நான் பே பண்ண தேவை கிடையாது. இவ்வளோ சம்பளம் இருக்குது, இது இத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க இந்தந்த தவறுகளில் இஎம்ஐ சூஸ் பண்ணாதீங்கன்னா என்ன மாதிரி அட்வைஸ்? உங்களோட சம்பளம் 1 லட்சம் அப்படின்னா 30,000 மேலே இஎம்ஐ இருக்கக்கூடாது. தட்ஸ் த பேசிக் ரூல். உங்களோட மந்த்லி இன்கமில் 30% மேலே உங்களோட இஎம்ஐன்றது இருக்கக்கூடாது. வி ஏர்ன் மணி டு லிவ் அ ஹாப்பி லைஃப். உங்களோட ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் பணம் சேர்த்து வச்சு வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. ஸோ அப்போ ஒரு டிவி நீங்கள் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட 40,000 இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து 40,000 சேர்த்ததுக்கப்புறம் தான் டிவி வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹாப்பினஸ்க்கும் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த மாரி டைமில் டிவி வாங்குறது தப்பு கிடையாது. நீங்கள் டிவி உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் இஎம்ஐ போகிறது. ஏன்னா ஒரேடியாக 40,000 எடுத்துகிட்டு போய் போட முடியாது. இப்போ நோ காஸ்ட் இஎம்ஐ வந்திருக்கு. ஸோ அந்த மாரி டைமில் நீங்கள் இஎம்ஐ ஆஃப் பண்ணுறதுன்றது ஒரு பெட்டரான சாய்ஸ். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது இந்த ஜீரோ இஎம்ஐ கான்செப்ட், ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயை பொறுத்த வரைக்கும் அது ஆக்சுவலாக அது வந்து ஜீரோ காஸ்ட்டே கிடையாது பிரேக் பண்ணியிருந்தீங்க. அது இன்னொரு வாட்டி எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, எதனால் அது ஜீரோ காஸ்ட் இல்லை? இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. இந்த வருஷத்துக்குள்ளே அதை தள்ளி ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு கடைக்குனா போனீங்கன்னா துணினா பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ இத்தனை வருஷமாக 1000 ரூபாய் இருந்த ஒரு பொருள் இப்போ ஏன் வந்து 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் அவ்வளோதான், அதை அவங்க கொடுத்தாங்கன்னா ஏன்னா அடுத்த பேட்ச் உள்ளே வரணும் அப்படின்னும் போது அந்த மாரி ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, அதோட ஆக்சுவல் ரேட்டே வந்து மார்ஜின் வந்து கம்பெனி கம்மி பண்ணிவிடுவாங்க. 600 ருபீஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க 800ன்னு சொல்லிட்டு நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து வாங்க. ஆனால் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 600 தான். ஓகே, நோ காஸ்ட் இஎம்ஐனால இப்போ நீங்களே ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, திடீர்னு எப்படி உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் கம்மி பண்ணி எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுப்பீங்க. ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வால்யூம் இருக்கா, இப்போ 10,000 வால்யூம் வந்திருக்கும். அவனுக்கு அந்த மார்ஜின்ன்றது கரெக்ட் ஆகிடும். வால்யூம் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, மார்ஜின் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 10,000 பேருக்கு ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குது. இதே அது விற்காமல் நீங்கள் நார்மல் ப்ரைஸ் விற்றுச்சிங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபாய் தான் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் தான் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஏன்னா ப்ரொடக்ஷன்றது இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த எந்த அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸ்ன்றது கம்மியாகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் அதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது. ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐன்றதுனால அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி நம்ம கொடுக்குறாங்கன்றது அர்த்தம் கிடையாது.